ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளட்டரில் ஒரு பேசிக்கான விட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு என்னென்னா ஸ்கேஃபோல்ட். ஸோ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக அந்த மாதிரி கோடு இருக்கும், உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கோடு இருக்கும். இதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மை ஹோம் பேஜ்னு இருக்குல்ல, அதுலேருந்து அப்படியே கீழே உள்ள கோடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக அது உங்களுக்கு தேவைப்படாது. நம்ம ஒரு மினிமம் பாய்லர் பிளேட்டு கோடில் தான் எழுதுவோம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஸ்கேஃபோல்டு வைக்கிறேன். ஸ்கேஃபோல்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப் பார்னு ஒன்று வைக்கிறேன். இந்த ஆப் பார் என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு இது உள்ளே என்னென்னலாம் வந்துட்டு கொடுப்போன்னு பார்த்துப்போம். இந்த ஆப் பார் உள்ள அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, அந்த நம்ம ஆப்புக்கு மேலே, அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல ஸ்க்ரீனில் ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ்னு கூட இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வரும். ஸோ இப்போது நான் கொடுத்துட்ருக்கேன். டைட்டில் வந்துட்டு டெமோ ஆப் பார் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு தடவை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் நான் என்ன பற்றி பேசுகிறேன்னு. ஓகே, ஸோ இதை பற்றி தான் சொல்கிறேன். டாப்பில் ஒரு விட்ஜெட் மாதிரி வருதுல, இதுதான் ஆப் பார். ஸோ இதை நீங்கள் எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த மேலே இருக்கிற இந்த லைனையும் எடுத்துருங்க, அது உங்களுக்கு தேவைப்படாது. ரெண்டாவது வந்துட்டு, ஸோ ஆப் பாருக்கு அப்புறம் அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது பார்க்கணுன்னா, நெக்ஸ்ட் வந்து பாடி பார்க்கலாம். பாடியில் வந்து என்னன்னா, இப்போ இந்த ஒயிட் கலர் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கீங்கல்ல இங்கே மொபைல் ஸ்க்ரீனில், ஸோ அது உள்ளே என்ன வைக்கலான்னு. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் உள்ள திஸ் இஸ் தி பாடின்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது திஸ் இஸ் தி பாடின்னு. ஆனால் அது வந்துட்டு எனக்கு இப்போது சென்டர்டாக இல்லை, அதாவது நடுவில் இல்லை, ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலான்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு ரீஃப்ராக்டர் நான் கொடுத்துட்டு wrap with சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி சென்டர் விட்ஜெட்னு அந்த விட்ஜெட்டை வந்து wrap பண்ணிடும். ஏற்கனவே டெக்ஸ்ட்னு இருந்துச்சு, இப்போ சென்டர் wrap பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சென்டருக்கு வந்துடும். இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நீங்கள் சென்டர் யூஸ் பண்ணி ஒரு விட்ஜெட்டை வந்துட்டு சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். இந்த இதில் வந்துட்டு, அதாவது இது நம்ம கீழே வரும் இந்த பட்டன், இதை பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் ப்ரெஸ்னால் அது அந்தனா என்ன ஆகும்னு அதை வந்துட்டு நான் அப்புறம் கொடுத்துக்கலான்னு, அது இப்போதைக்கு நான் ஒன்றும் பண்ணல. அதுக்கு அடுத்தது பேக்ரவுண்ட் கலர். அப்புறம் வந்துட்டு எலிவேஷன்னா எவ்வளோ வந்துட்டு அது மேல் வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அடுத்து சைல்டு, அதாவது அங்கே ஆக்சுவலாக என்ன வைக்க போகிறோன்னு நம்ம வந்துட்டு ஒரு ஐக்கானில் வந்துட்டு ஒரு ஆட் ஐக்கான், ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஐக்கான் வச்சுருக்கோம். ஸோ இப்போது சேவ் பண்ணணும்னு தெரியும், சேவ் பண்ணுறேன். இந்த வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதான் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெஸ்ன்னு எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. அது வந்துட்டு நம்ம லேட்டராக கூட ஏதாச்சும் அதில் உள்ளே வச்சு லாஜிக் வச்சு கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணோன்னே ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரியோ, இல்லை இதை கிளிக் பண்ணோன்னே கேமரா ஓப்பன் பண்ணுற மாதிரியோ, என்ன வேணாலும் இதில் வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேஃபோல்ட் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ட்ராவர் என்னென்னா, லெஃப்ட்லேருந்து, அதாவது பொதுவாக ஒரு ஆப் பாரில் லெஃப்ட்டில் இருக்கும். ஒரு ஆப்பில் லெஃப்ட்டில் நீங்கள் வந்துட்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ட்ராவர் மாதிரி திறக்கும். இப்போ பார்ப்பீங்க. இப்போ நான் ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கேன், சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது உள்ள ஒரு டெக்ஸ்ட் வச்சுட்டு சும்மா சிம்பிளாக திஸ் இஸ் தி ட்ராவர்னு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, ரைட்டும் வச்சுக்கலாம், ஆனால் டிஃபால்ட்டாக லெஃப்ட்டில் இருக்கும். லெஃப்ட்லேருந்து ஒரு ட்ராயர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு திறக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி திறக்கும். இப்போ எகெயின் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா, அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு சென்டர் விட்ஜெட்டில் wrap பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீஃப்ராக்டர் ஆப்ஷனுக்கு போயிட்டு wrap with சென்டர்னு கொடுத்தா அது வந்து சென்டர்ட் ஆயிரும். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லுக்கிங்காக ஆக்கணும்னா, இப்போ வந்துட்டு ஒரு லிஸ்ட் வியூ விட்ஜெட் யூஸ் பண்ணலாம் அதுக்கு. ஸோ அது பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் வியூனால் ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு காலமில் வந்துட்டு வரும். அது உள்ளே வந்துட்டு நான் ட்ராயர் ஹெடர்னு கொடுத்துருக்கேன். அதாவது ட்ராயர் ஹெடர்னால் அந்த மேலே இருக்குல்ல க்ரீன் கலர் பாக்ஸ், அதுதான். அதில் வந்துட்டு நம்ம என்னென்ன கலர்ஸ் வேணும், அப்புறம் வந்துட்டு என்ன டெக்ஸ்ட், அப்புறம் என்னென்னாலும் வச்சுக்கலாம். அங்கே பட்டன்ஸ் வைக்கலாம், டெக்ஸ்ட் வைக்கலாம், அதெல்லாம் வச்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஸ்டைல்னு கொடுத்து ஐட்டம் 1 அப்புறம் ஐட்டம் 2ன்னு கொடுத்துருக்கேன். அதுவும் வந்துட்டு
அப்படியே கரஸ்பாண்டிங்காக ஷோ ஆகும். இப்போது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஸோ அடுத்தது ஒரு பாட்டம் நேவிகேஷன் பார்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரில் வந்துட்டு அது கீழே பொதுவாக காமிக்கும் இல்லையா, ஹோம் செட்டிங்ஸ் இந்த மாதிரி காமிக்கும் இல்லையா, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சேட்ஸ் அப்புறம் ஸ்டேட்டஸில் காமிக்கும்ல, அந்த பார் தான் பண்ண போகிறோம். ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் கொடுக்கணும். நான் வந்துட்டு அந்த மாதிரி ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு அப்படியே கொடுத்துட்றேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துட்றேன் ரெடி பண்ணி வச்சதை. இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம்னு உங்களுக்கு லேபிளில் வந்துட்டு அது என்ன நேம் வேணும், அப்புறம் ஐக்கானில் என்ன ஐக்கான் ஷோ ஆகும், அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக கொடுக்க வேண்டியதான். இதில் வந்துட்டு நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஹோம் செலக்ட் ஆகிருக்கு அந்த சைடு. ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 0னா பொதுவாக வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும் அந்த மாதிரி. ஸோ 0னா இது செலக்ட் ஆகும். இப்போ 1 கொடுத்தோன்னே சர்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைலைட் ஆகிருக்கு. அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதுன்னா அதில் ஃபிக்ஸ்ட் கலர். ஏன்னா இப்போ இதில் கலர் சரியாக தெரில, நமக்கு ஒரு வயலட் கலர் மாதிரி இருக்குது. ஸோ கலர் ரெட்டுக்கு மாற்றுறேன். ஸோ இப்போ ஹைலைட் ஆன கலர் வந்துட்டு ரெட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக ஸ்கேஃபோல்டை பற்றி. ஸோ நம்ம மற்ற கான்செப்டை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.